தமிழகத்தின் முதலமைச்சர் விஜயின் முதல் கையெழுத்து மகிழ்ச்சியிலே தமிழக மக்கள். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்துடைய முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கிறார். அதாவது ஜோசப் விஜய் என சொல்லக்கூடிய மக்களுடைய நெஞ்சங்களிலே கொள்ளை கொண்ட நமது அண்ணன் விஜய் அவர்கள் இன்றைய தினம் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும். அந்த நேரத்திலே வெள்ளை கலர் சட்டை, கருப்பு கலர் பேண்ட் மட்டும் அதை டக்கின் பண்ணி மிக சிறப்பான ஒரு முறையிலே தமிழகத்துடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் நமது தலைவர் விஜய் அவர். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே விஜய் அவருடைய முதல் கையெழுத்து என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னு பார்த்தா 1992ஆம் ஆண்டு நாளைய தீர்ப்பு படம் மூலம் திரையுலகிலே காலடி எடுத்து வைத்திருந்தார் நமது அண்ணன் விஜய் அவர்கள். 2009ஆம் ஆண்டு தனது ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றியிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு தமிழக மீனவர்களுக்காக நாகையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை விமர்சித்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். 2026ஆம் ஆண்டு தற்போது தமிழகத்துடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் மாறியிருக்கிறார் அப்படின்னு கூட சொல். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது தலைவர் விஜய் அவர்களுடைய முதல் கையெழுத்து என்னவாக இருக்க போகிறது? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நமது அண்ணன் விஜய் அவர்கள் இன்றைய தினம் தமிழகத்துடைய முதலமைச்சராக நேரு உள் விளையாட்டு அரங்கிலே பங்கை பொறுப்பேற்றது மட்டுமில்லாமல் நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கு சென்றிருக்கிறார். தலைமைச் செயலகத்துக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா முதல் கையெழுத்தாக அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் என முதல் கையெழுத்து என்பது போடப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது விழா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் என அந்த இரண்டு கையெழுத்துமே தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற நமது அண்ணன் விஜய் அவர்களின் மூலமாக தற்சமயம் போடப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழகத்துடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றது திமுக மற்றும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்வுகளை தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல். அடுத்த 6 மாதங்களுக்கு நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் என திமுக வார்த்தைகளால் சொன்னாலுமே பின்புலத்திலே ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை திமுக பார்க்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நமது விஜயனுடன் சேர்த்து மீதம் இருக்கக்கூடிய ஒரு 8 பேரும் அமைச்சர் பொறுப்பு ஏற்றிருப்பதாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நமது விஜய் அவர்களை மட்டுமல்லாமல் நமது செங்கோட்டையன், புஷி ஆனந்த், சி.டி. நிர்மல்குமார், அது மட்டுமல்லாமல் விஜய்க்கு மிகவும் ஆதரவாக கூடிய முக்கியமானவர்களுமே பொறுப்பேற்று இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தது. அதாவது புஷி ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன், சி.டி.ஆர். நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், முஸ்தபா, அருண்ராஜ், வெங்கட்ராமன் ஆகியோர் இந்த அமைச்சரவை பட்டியலில் இடம் பெற்றிருக்காங்க. அவர்களுமே தலைமைச் செயலகம் சென்றிருக்காங்க. இனி 5 ஆண்டுகள் நமது அண்ணன் விஜயுடைய கையில் தான் தமிழகம் என்பது இருக்க போகிறது. இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய கட்டுப்பாடு என்பது 2 விஷயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஒன்று, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதாவது போதைப்பொருள் கலாச்சாரம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். அடுத்த கட்டமாக பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது அதாவது உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த இரண்டுமே தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக சரியான முறையிலே கொடுக்கப்பட்டால் இனி 20 ஆண்டுகள் தமிழக வெற்றி கழகத்தை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.